இஎம்ஐயா எஸ்ஐபியா இது ரெண்டுத்தில் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் எஸ்ஐபி பக்கம் போவேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்டு ஆப் என்எஃப்டின்றது கிரிப்டோவில் ஒரு பெரிய டாக்காக இருந்தது. 1.3 மில்லியன்ஸ் கொடுத்து வாங்கின அந்த என்எஃப்டி இப்போ வெறும் $40,000 தான். 95% கிட்ட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. நான் தேர்ஸ்டே வாங்கின இந்த பிஎஸ்சியோடைய ஸ்டாக்ஸை நான் இன்றைக்கி செல் பண்ணிட்டேன். தேர்ஸ்டே நான் தெரியாமல் 44 குவான்டிட்டிஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் ஹோல்ட் பண்ணதில் எனக்கு 7% கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிது. அதை நான் இன்றைக்கி நான் செல் பண்ணிட்டேன். 18 lakhs இன்வெஸ்ட் பண்ண இந்த போர்ட்ஃபோலியோ இப்போது 1 crore கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 81 lakhs ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கும் இது போல் போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜிடிபி இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா 3.5 ட்ரில்லியனில் இருக்குது. இதுவே 5 வருஷம் 10 வருஷம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 ட்ரில்லியனாக இருக்கும். இப்போ இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.